எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டு விட்டது. காவிரி உரிமை நமக்கானது இல்லை. 30 ஆண்டுக்கு மேலாக காவிரியிலே தண்ணி கட்டு போராடுறோம். மத்தியிலே காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, மாநிலத்தை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, கேரளாவை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி, கர்நாடகத்தை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை 154 அடியா உயர்த்த மாட்டான். காவிரியில் நமக்கான தண்ணியை தர மாட்டேன். எந்த மாநிலத்திலும் நடக்காத அளவுக்கு வள வேட்டை, தமிழ்நாட்டை குறிவைத்து வள வேட்டை நடக்கிறது. 2000 ஆண்டுகால தமிழ் சமூகம் 2000 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கான். படையெடுப்பை நிகழ்த்திருக்கான், போர் புரிஞ்சிருக்கான், ரத்தாறு ஓடி இருக்கு, வாதாபி எரிச்சிருக்கான், உறைவு எரிச்சிருக்கான், மதுரை எரிச்சிருக்கான், புத்த மடங்கள் நுழைச்சிருக்கான், கோயிலை உடைச்சிருக்கான். அதே போல 300 ஆண்டுகள் நிலத்தை ஆண்ட வெள்ளைக்காரன் அவனும் நம்மை அடிமைப்படுத்தினான். நம் முன்னோர்களை கொடுமைப்படுத்தினான், தூக்கிலே தொங்க வச்சான், அவ்வளவு சித்திரவதை செஞ்சான். அந்த மன்னராட்சி காலத்திலும் சரி, வெள்ளக்கார ஆட்சி காலத்திலும் சரி, இயற்கை வளத்தின் மீது கை வைக்கப்படல. ஆனால் 50 ஆண்டுகள திராவிட ஆட்சியிலே ஒட்டுமொத்த இயற்கை வளம் சூறாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல மாறி மாறி திமுக போட்டு அதிமுக போட்டு என்ன மாற்றம் விளைய போகுது? 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் செலவு செய்ய போற தொகைங்கிறது மிக குறைந்தது 20 கோடி. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட 5 ஆண்டு கால தொகுதி மேம்பாட்டு நிதியே 15 கோடி தான். ஆனா இவன் செலவு செய்ய போற தொகை மிக குறைந்தது 20 கோடி. பணத்தை கொட்டி இறைப்பான். இடைத்தேர்தலை எப்படி பணத்தை கொட்டி இறைத்தானோ அதே போல கொட்டி இறைப்பான். மறுபடி திமுக வந்து என்ன சாதிக்க போகுது? மறுபடி அதிமுக வந்துதான் என்ன சாதிக்க போகுது? 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி, அதுல திமுக 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதிமுக 31 ஆண்டு ஆண்டுகிட்டு இருக்கான். 31 ஆண்டு இவன் ஆடுற 5 ஆண்டு, அப்புறம் அவன் ஆடுறான். மாறி மாறி திமுக அதிமுக ஓட்ட போடுற. என்ன மாற்றத்தை கண்டுட்டோம்? மறுபடி எதுக்காக திமுக ஓட்டு போடணும்? திமுக எதற்காக இந்த நாட்டுக்கு தேவை? திமுக கட்சியை தொடங்கியவர் கருணாநிதி இல்ல, அறிஞர் அண்ணா. அண்ணா இந்த நாட்டில் முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றினார். காப்பியங்களை இலக்கியங்களை பேசி அதிகாரத்துக்கு வந்தார். அண்ணால் முதலமைச்சராக பதவியேற்க போது தேர்தலை வென்றாரு. வென்ற பிறகு முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. கார்ல ஏற போறாரு. கார்ல ஏற போறப்ப அவர் மனைவி ராணி